நம்ம குழந்தைங்க இப்பெல்லாம் நிறையவே வந்து ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய காசு கொடுத்து கடையிலேயே கூட நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அது எதுவுமே வந்து உடலுக்கு நல்லதில்லை. அதுக்கு பதிலாக பாரம்பரியமான 5 மிட்டாய்கள் நம்மளே தயாரிச்சு கொடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய். இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லத்தையும் மற்றும் வேர்க்கடலையும் கொண்டுதான் இதை செய்யறாங்க. இதுல இருக்கக்கூடிய நிறைய வைட்டமின்களும் சரி நிறைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு தருது. நம்மளுடைய உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் வந்து இது கட்டுப்படுத்துது. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொரி உருண்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த வெல்லமும் அந்த பொரியும் கூட நம்மளுக்கு நிறைய வந்து எனர்ஜி தருது அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பொரி உருண்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு மிட்டாயா தான் இருக்கும், இஞ்சி முரப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இஞ்சி மற்றும் வெல்லத்தை கொண்டு தான் செய்வாங்க. நம்மளுக்கு கண்டினியூஸா வந்து ஒரு பசியின்மை இருந்துகிட்டே இருக்கு, பசி எடுக்காம இருந்துகிட்டே இருக்கு, இல்ல வந்து உடல் வலி வந்து கண்டிப்பா வந்து கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா ஒரு இஞ்சி முரப்பா சாப்பிட்டாலே போதும், எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா வந்து எள்ளு மிட்டாய். இதை வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளையும் வெல்லத்தையும் கொண்டுதான் செய்யறாங்க. இதுல வந்து 2 நம்மளுக்கு கிடைக்குது. ஒண்ணு வந்து நார் சத்து, இன்னொன்னு வந்து இரும்பு சத்து. அதனால வந்து இது நம்மளுடைய ரத்த சோகையையும் மலச்சிக்கலையும் வந்து கட்டுப்படுத்துது. அடுத்ததா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி. இதை வந்து எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பட்டியோட வந்து ஏலக்காயை வந்து போட்டு செய்யறாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கும் நம்மளுடைய பற்களுக்கும் வந்து ரொம்பவே உதவியா இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தருது அப்படின்னே சொல்லலாம். அதனால இனிமே வெளியே போய் கடைகள்ல ஒரு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே இந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு மிட்டாய்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு இனிப்பாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்துல இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்.